வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் டெமோக்ரஸி நிகழ்ச்சியில் எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, சசிகலா அவர்களை சிஎம்மாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம். அதை பற்றி தலைநகர் வாழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் கேட்க போகிறோம். கண்டிப்பாக கிடையாது. அரசியலுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. அரசியல்னால் என்னன்னே தெரியாது. அவங்களால இந்த நாட்டை, அதாவது நம்ம தமிழகத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. இப்போ வீட்டுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா, அம்மா இறந்துட்டாங்கன்னா சித்தி இருந்து பார்க்குறாங்க இல்லையா, குடும்பத்தை தலைவினாக்கா அவங்க எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. அதாவது நம்மளையும் மீறி என்னன்னே தெரியல, அது பார்க்கவே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. ஆனாலுமே என்னையும் மீறி இது எப்படி இது அந்த பிளேஸ்க்கே அந்த ஆப்டான ஒரு பர்சன் மாதிரி சுத்தமாக தோணவே இல்லை. நல்ல விஷயம்தான் சார், அது நல்ல விஷயம்தான். எங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை, எங்களுக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா இருந்த இடத்துல அவங்க இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அவங்க தங்கச்சி, அதான் அவங்க அண்ணன் பொண்ணுன்னாங்களா, அவங்கள நிறுத்தினா பரவாயில்ல. இவங்க அவங்க அம்மா இது பண்ணதே இவங்க தான். இவங்களை நிறுத்தினா எப்படி ஜனங்க ஓட்டு போகிறது கஷ்டம். அம்மா இருந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஓட்டு வந்து விழும். ஆனால் இவங்க நடந்துக்கிற முறை தான். நான் இப்போ அம்மா வந்த இடத்துல பார்த்துருந்தா ஜனங்க ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க. இது என்னது, இது ஒரு சிட்டிசனாக இருக்கும், நம்மளை எதுவுமே கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பீப்புள்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க கரெக்டான இந்த டைமில் கண்டிப்பாக அவங்க கரெக்டான பர்சன் தான் சூஸ் பண்ணுவாங்க. பவர்ஃபுல் லீடர் கூட இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே வந்துருமான்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ரூலிங் பார்ட்டி எப்படி இப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை எடுத்தாங்கன்றதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆஸ் அ காமன் பீப்புள் நான் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை சார். கண்டிப்பாக இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. இல்லை, அவங்களுக்கா மனசாட்சி இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஏன்னா அவங்களா தான் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, நம்ம இந்த கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு இந்த இடத்துல போய் உட்கார்றோமே, நமக்கு இது தகுதியான இது தானே அப்படின்றத அவங்களும் யோசிக்கணும். ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள கொண்டு நிறுத்துகிறாங்க கம்பல்ன்ற பேரில். பட் நாங்கள்னு ஒருத்தர் இருக்கிறோம், மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஒரு பார்ட்டி டிசைட் பண்ணாங்கன்ட்டு ஏன் ஒரு காமனாக எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பார்ட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. அவங்க ஏன் பீப்புள்ஸ் ஒப்பீனியனை கேட்டு பண்ணக்கூடாது? அந்த ஒரு நம்பிக்கையை ஏதோ சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை ஓட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டெசிஷனுமே இல்லாமல் எடுத்துகிட்டு இது ஒரு அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தான் சொல்கிறது இட்ஸ் சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்ல இட்ஸ் ஸ்டூபிட் டெசிஷன் தான். ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தானா பரவாயில்ல, பேக்ரவுண்டில் என்ன ஒன்று பண்ணியிருந்தானா பரவாயில்ல. எதுவுமே பண்ணாமல் எடுப்புலேயே அந்த சீட்டுக்குன்னு ஒரு மரியாதை வேறு இருக்குது சார். உண்மையாக சொல்கிறேன், அந்த மரியாதை கூட இல்லை. அவங்களோட பாஸ்ட் பற்றியும் தெரியாது. அவங்க இருந்தால் நம்ம ஸ்டேட் என்ன ஆகும், ஒன்றுமே இல்லாமல் போயிருமோ அந்த மாதிரி தோணுது. எங்களால் இப்போ ஜல்லிக்கட்டு முடிஞ்சதில்ல, அடுத்தது இப்போ இதான் பண்ண போகிறோம். உண்மையாக தான் நடக்கும், வெளியே வர தான் போகிறோம். நாங்கள் கேள்வி கேட்டாச்சுன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கன்னா ஆகணும், பதில் சொல்லுவீங்க, இனிமேல் சேஞ்சுக்கு வரும். அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? வேறு எந்த மாதிரி ஒரு மாற்றம், எந்த மாதிரி ஒரு பார்ட்டி வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டுக்கு? இதற்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன், ரீஎலெக்ஷன் திரும்பி கண்டக்ட் பண்ணலாம். ரீஎலெக்ஷன் இருக்கணும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வரணும். தே காட் அ ஃப்ரெஷ் மைண்ட். அப் டு டேட்ஸ் தே ஆர் வெல் அவேர் அபவுட் த எக்ஸாக்ட் சினாரியோ அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி யங்ஸ்டர்ஸ் வரணும், ரீஎலெக்ஷன்ஸ் வரணும். சசிகலாவை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆண்டவனா நமக்கு ஒரு வழி விடுவோம். போன டெமோக்ரஸி வீடியோவான உமன் சேஃப்டி இன் மெரினா அதை பற்றி பண்ணியிருந்தோம். பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி கார்த்திகேயன் அவர்கள் தட் ப்ரௌட் அண்ட் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட், லவ் யூ சிஸ்டர்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அதைத் தொடர்ந்து சந்துரு ரவின் அப்படின்றவர் ஐ எம் சப்போர்ட்டிங் கைஸ், வி நீட் ஜல்லிக்கட்டு, நம்ம பாரம்பரிய விளையாட்டு, தமிழன் ஃப்ரம் மலேசியான்னு போட்டிருக்காங்க. மலேசியாவில்தான் நம்ம சப்போர்ட் வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நாங்கள் என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும் அடுத்த எபிசோடில், அடுத்த நிகழ்ச்சியில், அடுத்த வீடியோவில் அப்படி நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பிஹைண்ட் ரூட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேக்ஸிமம் பெருசா மினிமம் பெருசா? மேக்ஸிமம் தான். தமிழ்நாட்டில் இருக்கணுமா வேணாமா? மினிமம் தான். உங்கள் மைண்ட் வாய்ஸ், எங்கள் வீடியோக்கள் மேக்ஸிமம் கேரண்டி, ஓய் மினிமம் கேரண்டி.